நம்மளோட வாழ்க்கையில நமக்கு நடந்த அமானுஷ்யங்கள ஒரு பெர்சன் கிட்ட ஷேர் பண்ணுவோங்க. உதாரணத்துக்கு இப்ப என்கிட்ட நம்மளோட கோஸ்டிஸ் எல்லாருமே ஷேர் பண்றாங்க இல்லையா? Instagramமா இருக்கட்டும், WhatsAppா இருக்கட்டும், இல்ல தெரிஞ்சவங்களா இருந்தா நேர்லயே வந்துலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஷேர் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணுங்க. எதனாலனா, யார்கிட்ட சொன்னாலுமே நம்ப மாட்டாங்க. குறிப்பா நமக்கு நடக்கிற அமானுஷ்யங்கள பத்தி இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் யாருமே நம்ப மாட்டாங்க. இது அமானுஷ்ய கதையா பார்க்குறவங்கள விட கட்டுக்கதையா பார்க்குறவங்க தான் அதிகமா இருப்பாங்க. அத நானும் உணர்ந்திருக்கிறேன் என்னோட வாழ்க்கையில. அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம சொல்ற அதே வார்த்தைய அந்த ஏரியால இருக்கிற நெறைய பேர், அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு பெர்சன் அத அனுபவிச்சிருப்பாங்க. "என்னப்பா சொல்ற? எனக்கும் இதே மாரி ஒண்ணு நடந்திருக்குப்பா." அந்த பெர்சன் இந்த வார்த்தைய சொன்னதுக்கு அப்புறமா தான் நம்மள சுத்தி இருக்கிற நம்ம அப்பா, அம்மாவே நம்மள நம்புவாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரீஸுங்க. எஸ், இன்னைக்கு நம்ம ஷோல 2 ஸ்டோரி பார்க்க போறோம். இந்த 2 ஸ்டோரியுமே அவங்கவங்க ஏரியால நடந்த ஒரு உண்மை சம்பவங்க. அமானுஷ்யமான ஒரு உண்மை சம்பவம். இத அவங்கள பெத்த அப்பா, அம்மாவா இருக்கட்டும், அவங்க கூட இருக்க நண்பர்களா இருக்கட்டும், யாருமே நம்பல. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஏரியாவை சேர்ந்த வேற ஒரு பர்சனுக்கு இதே மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அவங்களும் இதே வார்த்தையை சொல்லும்போது இவங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்குது. ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ? வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். எவ்வளோ பேர் சென்னை பட்டாபிராம்லேருந்து இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரில. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி நடந்த இடம் பட்டாபிராம்ங்க. ஆனந்த்ங்கிற பிரதர் தான் எனக்கு அவரோட லைஃப்பில் நடந்த ஸ்டோரியை அனுப்பியிருக்கிறாரு. இந்த பேய்ங்க மேலெல்லாம் அவ்வளோவா நம்பிக்கை கிடையாதுங்க அவருக்கு. இருந்தாலும் பயம் இருக்குது. நம்மள நிறைய பேருக்கு இதே கேரக்டர் தாங்க. பேய்னா எனக்கு பயமே இல்லை, பேய் எங்கள் முன்னாடி வர சொல்லு, அப்படி இப்படின்னு தைரியமாலாம் பேசுவாங்க. உங்கள் கேங்லேயே இப்போ நீங்கள் கேங்காக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதில் எவனாச்சும் ஒருத்தன் இப்படி தான் பேசுவான். அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே நிறைய அமானுஷ்யங்கள்லாம் நடந்திருக்குதான். இதை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாரு. இருந்தாலும் மீசையில் மண்ணு ஒட்டாத மாதிரியே எனக்கு பேயெல்லாம் பயம் கிடையாதுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ பட்டாபிராமில் அவங்க ஒரு புது வீட்டுக்கு போகிறாங்க. வாடகை வீட்டுக்கு தான். ஆல்ரெடி இருக்கிற வீட்டுக்கு 3 தெரு தள்ளி புது வீடாங்க. இந்த புது வீட்டுக்கு போகும்போது விடிய காலையில், அதாவது மிட் நைட் 3 மணிக்கு அவங்க அம்மா பால் காய்ச்சுறாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது ஆனந்த் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாருங்க. அன்னைக்கு அவங்க அம்மா பால் காய்ச்ச போகும்போது சர்க்கரையை மறந்து வச்சுட்டு வந்துடுறாங்க. சர்க்கரையை எடுக்கிறதுக்காக ஆனந்த் அவங்களோட வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. 3 தெரு தள்ளி ஆனந்த் அவரோட வீட்டுக்கு வரணும், பழைய வீட்டுக்கு. பழைய வீட்டில் ஆனந்தோட பாட்டி மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனந்தோட வீட்டில் ஆனந்த், அம்மா, அப்பா, பாட்டி, இவங்க 4 பேர் தான். பாட்டி வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனந்தோட அப்பாவும் அம்மாவும் புது வீட்டில் இருக்கிறாங்க. அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனந்துக்கு தனியாக போகிறதுக்கு பயம் இருக்குதுங்க. இருந்தாலும் அவர் வெளியே காட்டிக்கல. சரிம்மா, நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீராப்புக்கேன்னு போயிடுறாரு. அவர் போகும்போதே செம பயம். ஏன்னா அந்த ஏரியாவே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. மிட் நைட் 3 மணிக்கு எப்படிங்க இருக்கும்? அதுவும் பட்டாபிராம் மாதிரியான ஏரியா ரொம்பவே ஒரு மாதிரி அமைதியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எங்களோட சித்தி வீடும் அந்த பக்கம் இருந்திருக்குது. நானும் அந்த பட்டாபிராமுக்கெலாம் போயிருக்கிறேன். எனக்கு தெரியும் பர்சனலாக பட்டாபிராம் எப்படி இருக்குங்கிறது. ஸோ அந்த மயான அமைதியான ஏரியாவில் இவர் மட்டும் நடந்து போனால் எப்படி இருக்கும்? நார்மலாக நம்மளோட வீட்டில் ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு போகணுன்னாலே நமக்கு பயம் வரும். இருந்தாலும் வெளியே காட்டிக்காமல் அவர் பாட்டுக்கு நடந்து போயிடுறாருங்க. வீட்டுக்கு போய் அவங்க பாட்டிக்கிட்ட கேட்குறாரு, சர்க்கரை வேணும், எங்கே வச்சுருக்கீங்க, எடுத்து கொடுங்கன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வெள்ளையான பொருட்கள், பால், முட்டை, சர்க்கரை, அந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கிற தயிர், இந்த மாதிரி எதனா ஒரு பொருளை நம்ம மிட் நைட்லேயோ இல்லை உச்சி வெயில்லையோ வெளியே எடுத்துகிட்டு போகும்போது சில்லி எடுத்துகிட்டு வரணுமாங்க. அதாவது மிளகா. அவர் மொட்டையாக தான் சொன்னார். அது காஞ்ச மிளகாயா இல்லை பச்சை மிளகாயான்னு எனக்கு தெரில. உங்களில் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன மிளகாங்கிறத. சில்லி எடுத்துகிட்டு போடா அப்படின்னு இருக்கிறாங்க. சில்லி எடுத்துகிட்டு போனால் தான் காற்று கருப்பு அண்டாதான். எதனா வெளியே அமானுஷங்கள் சுற்றிட்டு இருந்துச்சுன்னா அது நம்மளை அண்டாதான். இந்த மாதிரி வெள்ளையான பொருட்களை எடுத்துகிட்டு வரும்போது அதுங்கெல்லாம் ஈஸியாக நம்மளை அப்சர்வ் பண்ணிடுங்களாம், ஈஸியாக நமக்குள்ளே வந்துருங்களாம். அதனால் பெரியவங்களாம் பார்த்து சொல்கிறாங்க. இருந்தாலும் இவர் அவசர அவசரமாக அங்கேருந்து கிளம்புறேங்கிற பேரில் அந்த சில்லியை வச்சுட்டே வந்துட்டாருங்க. வெறும் சர்க்கரையை மட்டும் எடுத்துகிட்டு நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. அவங்களோட பழைய வீட்டிலேருந்து மொத்தம் 3 தெரு தாண்டி தான் இப்போ புது வீட்டுக்கு வரணும். ஒரு தெருவை தாண்டிடுறாரு. 2வது தெருக்கு நடுவில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு நாய் ஒன்று படுத்துருக்குதாங்க ரோட்டில். ஒரு மாதிரி கருகருன்னு கருப்பாக ஒரு நாய் படுத்துருக்குதான் நடு ரோட்டில்.
தூரமாக பார்க்கும்போதே அவருக்கு ஒரு மாதிரி அள்ளு விட்டுருக்குது. ஏன்னா இவர் இப்போ அந்த பாதையை கடந்து தான் இவங்களோட பழைய வீட்டுக்கு வந்து சர்க்கரை எடுத்துகிட்டு போகிறாரு. இவங்க ஏரியாவில் கருப்பு கலர் நாயே கிடையாது. தூரமாக பார்த்துக்கிட்டே வராரு. இவருக்கு ஒரு மாதிரி பயம் வருதுங்க. இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காமல் எப்பயும் போல் விசில் அடிச்சுக்கிட்டே அவர் பாட்டுக்கு ஜாலியாக நடந்து வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் குறைய குறைய அவருக்கு அது நாய் இல்லைங்கிறது தெரிய வருதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அது கிட்டக்கே வந்துடுறாரு. அதை கடந்தே போகிறாரு. கடந்து போகும்போது சைடு கண்ணில் கீழே பார்த்துருக்கிறாருங்க. மேலே பார்க்குறதுக்கு தைரியம் இல்லை, கீழே பார்த்துருக்கிறாரு. கீழே பார்த்தா எரிஞ்சு போன ஒரு காலாங்க, ஒரு ஹியூமனோட கால், ஒரு மனுஷனோட கால் இருக்குதான். அப்போ அவர் பார்த்தது ஒரு டாகோட உருவம் கிடையாது, அந்த நாயோட உருவமே கிடையாது. ஆனால் தூரமா பார்க்கும்போது அது ஒரு நாய் மாதிரி தாங்க இருந்திருக்குது. ஒரு நாய் படுத்திருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்திருக்குது. கிட்டக்க பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு காலு உட்கார்ந்து இருக்குதான். கால் மட்டும்தான் இருக்குதான். யாரோ ஒருத்தவங்க உட்கார்ந்து இருந்தாங்கன்னா இப்ப கால் எப்படி இருக்கும், என்ன ஷேப்ல இருக்கும், அந்த மாதிரி இருக்குதான், முட்டியோட சேர்ந்து. அதுக்கு மேல இல்லையாங்க, உருவமே இல்லையா. அந்த காலுமே எரிஞ்சு போய் ஒரு கருகருன்னு இருக்குதான். எப்படி இருக்கும் மனுஷனுக்கு? பேயே இல்லை, அப்படி ஒண்ணு இருந்தா வர சொல்றான்னு சொன்ன மனுஷன் இப்போ அது லைவாவே பாக்குறாரு. ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல அலறி அடிச்சு ஓடி இருக்கிறாருங்க புது வீட்டுக்கு. ஏன்னா இன்னொரு இவர் திரும்பி ஓடினாலும் ஒரே டிஸ்டன்ஸ் தான், வேமா உங்களோட புது வீட்டுக்கு போனாலும் ஒரே டிஸ்டன்ஸ் தான். ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கிறாரு. சீனியெல்லாம் கீழே கொட்டிட்டு சர்க்கரையெல்லாம் கீழே கொட்டி அவங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறாரு. மா, இந்த மாதிரி நான் ஒரு உருவத்தை பார்த்தேம்மா, அது நாய் மாதிரியே இருந்துச்சுமா, அப்போதே ஆச்சி சொன்னாங்க எதனா மிளகா மாதிரி எடுத்துகிட்டு போடான்னு சொல்லிட்டு நான் தான் சில்லியை ஃபஸ்ட்டு வந்துட்டேன் மறந்து. ஏதோ ஒன்று இருக்குன்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறாங்க. டே அப்படிலாம் எதுவும் கிடையாதுடா, நீ மைண்ட் செட் பண்ணியிருக்கிற, அப்பத்தா வேற உன்னைய கொஞ்சம் ஏதோ சொல்லியிருக்கிறாங்கல்ல, அந்த மைண்ட் செட்லேயே வந்திருப்பா, அதனால உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்குது. நம்ம ஏரியாலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுப்பா, நீ ஏன் மனசு போட்டு குழப்பிக்காத பா. இல்லைப்பா உண்மையாகவே பார்த்தேன்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அவர் நம்பலை. நம்பி இருந்தாலுமே பெத்த பிள்ளை அந்த நேரத்தில் வந்துட்டு குழம்புறாங்க அப்படின்னா அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்களோ அதை தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவருக்கு அன்றைக்கி நைட்டு முழுக்க தூக்கம் இல்லைங்க. பால் காய்ச்சிட்டு அடுத்து அவங்களாம் ஒரு 4-4:30 மேலே வந்து அவங்க அம்மா அப்பா தூங்கி ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவருக்கு தூக்கமே இல்லை. அன்னைக்கு ஃபுல்லாக ஒரு மாதிரியாகவே உட்காந்துருக்கிறாரு. இப்போது அவரோட வீட்டிலேருந்து வெளியே எட்டி பார்த்துருக்கிறாரு. அந்த வந்த பாதை அவரோட மொட்டை மாடிலேருந்து பார்த்தா தெரியுமா. அது மாதிரி கீழே நடந்து வந்தால், மெயின் ரோட்லேருந்து நடந்து வந்தால் அவங்களோட மொட்டை மாடி தெரியுமா. மொட்டை மாடியில் ஒரு டேங்க் இருக்குமாங்க, அந்த டேங்க் மேலே ஒரு லேடர் மாதிரி போகுமா. இது கீழேருந்து பார்த்தாலே தெரியுமாங்க. இவங்க போயிருக்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட் டைப், மொத்தம் 2 ஃப்ளோரு, மேலே வந்து மொட்டை மாடி. அடுத்த நாள் காலையில், அதாவது அன்னைக்கு காலையில் தான், மிட் நைட்டில் தான் இது நடக்குது. அன்னைக்கு காலையில் ஒரு 7-8 மணிக்கெலாம் ஆனந்தோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்க. அவங்க கிட்டலாம் சொல்கிறாருங்க. அவங்க கிட்ட சொன்னால் யாருமே நம்பலையாம். டேய், நாங்கள் எதனா சொன்னாலே நீ வந்து பேயை முன்னாடி வர சொல்ல அப்படி இப்படிம்ப, இதெல்லாம் நம்ப சொல்கிறியா, சும்மா எதனா சொல்லி கதை சொல்லாதடா அப்படின்னு இவர் சொன்னதே இவருக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இவருக்கு என்ன பண்ணுறேன்னே தெரிலங்க, அப்படியே விட்டுறாரு. இதுலேருந்து கடந்து அடுத்து ஒரு 4 வருஷம் போகுது. இந்த 4 வருஷத்தில் ஏகப்பட்ட அமானுஷங்கள் இவர் வீட்டு சைடு நடந்திருக்குது. ஆனால் இவருக்கு நடக்கலை. இவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிறவங்க, இவங்களோட ஃப்ரெண்டோட அப்பா அம்மா அவங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட அமானுஷங்கள்லாம் நடந்திருக்குது. இருந்தாலும் அது அந்த அளவுக்கு பெருசாக பேசப்படலையாங்க அந்த ஏரியாவில். அவங்க குடும்பத்துக்குள்ளேயே வச்சுப்பாங்களாம், வெளியே சொல்ல மாட்டாங்களாம். இப்படியே கொஞ்சம் வருஷங்கள் கழியுதுங்க. 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் தான் வீட்டுக்கு எல்லா வேலையும் பார்ப்பாங்களாங்க. பொதுவாகவே வீட்டில் 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா யாராச்சும் ஒரு குழந்தைய வந்து இந்த அண்ணாச்சி கடையில் போயிட்டு அதை வாங்கிட்டு வா, தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வா, சீனியை வாங்கிட்டு வா, அது இதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி தான் ஆனந்தோட அம்மாவும் இவரை வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாங்களாம். அன்னைக்கு சண்டேங்க. சண்டே ஒரு 7 to 8 மணி இருக்குமாங்க நைட்டு. போய் தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வாப்பான்னு இருக்கிறாங்க. இவரும் கிளம்பி போயிருக்கிறாரு. முக்கு கடையில் போய் வாங்கிட்டு மெயின் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது, நான் சொன்னேன் இல்லையா, மெயின் ரோட்டில் நடந்து வரும்போது இவங்களோட வீட்டோட மொட்டை மாடி தெரியும். மொட்டை மாடியில் அந்த டேங்கோட லேட்ரு வரைக்குமே தெரியுமாங்க. அதில் யாரோ ஒருத்தவங்க உட்காந்துக்கிட்டு சிகரெட் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவர் பார்த்துட்டு ஒருவேளை இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற அண்ணனா இருப்பாரோ, சரி ஓகே அவர்கிட்ட போய் பேசலாம், ஏன்னா பொழுது போகலை இவருக்கு, அவர் ஊருக்கு போயிருக்கிறாரு, எப்போ வந்தாருன்னு தெரியலையே, சரி நம்ம மேலே போய் பேசலாம்னு சொல்லிட்டு வேமா ஓடி இருக்கிறாருங்க. ஓடி போனவர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை தாண்டி தான் போகிறாரு. இருந்தாலும் அவங்க அம்மா கிட்ட அந்த தயிர் பாக்கெட்டை கொடுத்துட்டு வேமா போய் அவரை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் வேமா ஓடி இருக்கிறார். போய் செகண்ட் ஃப்ளோரில் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு தயிர் பாக்கெட்டை மேலே போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. என்னடா அது, இப்போ தான் பார்த்தோம் அவர் மேலே உட்காந்து சிகரெட் அடிச்சிட்டு இருந்தார், அவர் நம்மளை கடந்து தான் போயிருக்கணும், எப்படியா இருந்தாலும் இவரை தாண்டி தான் அவர் போயிருக்கணும் கீழே இறங்கி வரணும்னா. சரி கீழே போய் பார்த்துருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தா அவங்க வீட்டுக்கு வெளியே பூட்டு தொங்குது. அவருக்கு ஃபோன் போட்டு பார்த்துருக்கிறாரு, அவர் இன்னும் ஊர்லேருந்தே வரலை. அப்போது மேலே பார்த்தது யார்?
அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற வேற யாருமே சிகரெட் அடிக்க மாட்டாங்களாங்க. அந்த ஒரு பிரதர் மட்டும் தான் அடிப்பாராம். அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் மேலே உட்காந்து சிகரெட் அடித்தது யார்? இவருக்கு இதோட முடியலைங்க. அன்னைக்கு நைட்டு முழுக்க இது மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்திருக்குது. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து ஒரு வாரம் தொடர்ந்து இவர் மொட்டை மாடியில் நிற்கும் போதெல்லாம் சிகரெட் ஸ்மெல் வருமா. ஆனால் சுற்றிலும் யாருமே இருக்க மாட்டாங்களாம். இவருக்கு ஒன்றுமே புரியாதாங்க, எதனால் இவருக்கு இப்படி நடக்குது. மொட்டை மாடியில் நின்றுட்டு இருக்கும் போதும் சரி, இல்லை இவர் வீட்டில் இருக்கும் போதும் சரி, ஆனந்துன்னு சொல்லிட்டு இவரோட பேரை சொல்லி யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுவாங்களாங்க. யாரோட வாய்ஸ்னே தெரியாதான். இது நாள் வரைக்கும் கேட்காத ஒரு வாய்ஸ் ஆனந்துன்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்களாம். மோஸ்ட்லி இது நடக்கிறது மொட்டை மாடியில் தானா. இவங்களோட செகண்ட் ஃப்ளோர்லேருந்து இவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதுக்கு கீழே இறங்கி போவாராங்க. ஒரு 7 8 மணி இல்லை ஒரு அன்டைம்லலாம் போவாராம் வெளியே. அந்த டைம்லையும் மேலே யாரோ ஒருத்தவங்க இவரோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்களாம். மேலே ஃபுல்லாக கொய் இருட்டாக இருக்குமாங்க. ஏன்னா லைட்லாம் ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்பாங்க மொட்டை மாடியில். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவருக்கு ஒரு மாதிரி அள்ளு விடுமாங்க. ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குமா அந்த வாய்ஸ் கேட்கும் போதே. ஒரு நாள் மொட்டை மாடியில் காயப்பட்ட துணியெல்லாம் அவங்க அம்மா எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. நைட்டு 9:30 மணிக்கு போயிருக்கிறாரு. 9:30 மணிக்கு மேலே போனப்போ யாரோ ஒருத்தர் அவரோட பேரை எப்பயும் போல் சொல்லி கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் ஷோல்டரில் கை வச்சிருக்கிறாங்க. பதறி அடிச்சுட்டு திரும்பி பார்த்தா யாருமே இல்லையாங்க. துணியெல்லாம் அப்படியே மேலேயே போட்டுட்டு கீழே ஓடி வந்து அவங்க அம்மா கிட்ட அழுதுருக்கிறாரு. அம்மா, நான் சொல்கிறேன் நம்ப மாட்டேங்கிற. இதே மாதிரி தான் எனக்கு 7th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும்போது நம்ம இந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னேன், நீ நம்பலை. ஆனால் அதுக்கடுத்து இந்த ஏரியாவில் எத்தனை பேர் அந்த மாதிரி உருவத்தை பார்த்துருக்காங்க தெரியுமா? யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க. அதான் சொல்ல மாட்டாங்களே, நீ மட்டும் ஏன்டா சொல்லிக்கிட்டு அதையே இது பண்ணிகிட்டு இருக்கிற, அதுலேயே வாழ்ந்துட்டு இருக்க, விடுறான்னு சொல்லிடுவாங்களாம். இப்போது இவரோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருக்கிறாருங்க. ஃப்ரெண்டோட அப்பா பேர் ராஜாமணி. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த பேய்க்கு அதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்களாம். அதாவது அவங்கவுங்க வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களை பற்றி. இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லையா, இதையே அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். ஒரு 4 பேர் 5 பேர் உட்காந்து மொத்தமாக பேசிகிட்டு இருப்பாங்களாம். டே, எனக்கு என்ன நடந்து தெரியுமா, எங்கள் பாட்டிக்கு என்ன நடந்து தெரியுமோன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆனந்தோட ஃப்ரெண்டோட அப்பா, யார் வீட்டுக்கு போயிருக்காங்களோ அந்த ஃப்ரெண்டோட அப்பா, ராஜா கனியா அவர் பேர், அவர் ஒரு கதையை சொல்கிறாருங்க. தம்பிங்களா, நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு 10 மணிக்கு மேலே தயவு செஞ்சு யாரும் வெளியே வராதிங்க, நம்ம ஏரியாவை தாண்டி வெளியே போகாதீங்கடா மெயின் ரோட்டுக்கு அப்படின்ட்டு இருக்கிறாரு. எதனா வேலை இருந்துச்சுன்னா கூட ஒரு 9:30 மணிக்குள்ளே முடிச்சுட்டு உள்ளே வந்துருங்க. அவங்களோட ஏரியாவில் ஒரு கிணறு இருக்குமாங்க. ஆக்சுவலாக அந்த கிணறு இப்போ கிடையாது. அந்த கிணறை மூடிட்டு தான் அங்கே ஒரு கோவில் கட்டியிருக்கிறாங்க. இந்த கோவில் கட்டினதுக்கு அப்புறமா அந்த இடத்துல கொஞ்சம் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெலாம் முன்னாடி ராஜா கனிங்கிறவர் வெளியூருக்கு போயிட்டு அன்டைமில் தான் வீட்டுக்கு வருவாராங்க. ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சுற்றுறது, இல்லை வெளியூருக்கு எங்கே வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அன்டைமில் தான் வருவாங்களாம். அப்போ அந்த கிணத்து ஏரியாவை தாண்டி தான் வரணுமாங்க. ராஜா கனிங்கிறவரை அவங்க ஊரில் இருக்கிற எல்லாருமே, அதாவது பட்டாபிராமில் அவங்க ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே, பிறந்ததுலேருந்தே அந்த ஏரியாவில் தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரை எல்லாருமே ராஜா ராஜான்னு தான் கூப்பிடுவாங்களாங்க. ஃபுல் நேம் சொல்லி யாருமே கூப்பிட்டது கிடையாது, ராஜா கனின்னு சொல்லிட்டு. இப்போது அன்டைமில் ஒரு 12 12:30 அவர் அந்த ஏரியாவில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது யாரோ ஒரு பர்சன் அந்த கிணத்துக்கு மேலே உட்கார்ந்து இருந்துருக்குறாங்க. இந்த கிணத்துக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்சுவலாக அந்த ஏரியாவில் இறந்தவங்களாம் சாமி கும்பிடுவாங்களாம். 13வது நாள் காரியம், இந்த 16வது நாள் காரியம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காரியம் பண்ணுறது எல்லாமே அந்த கிணத்துக்கு முன்னாடி தானா. இந்த கிணத்துல வச்சு தான் பண்ணுவாங்களாம். அங்கே தான் குளிக்கிறது, இந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு குளிக்கிறது எல்லாமே அங்கே தான் பண்ணுவாங்களாங்க. அந்த மாதிரியான ஒரு கிணத்துல ஒரு பர்சன் உட்கார்ந்துருக்கிறாங்களாம். லிட்ரலி இவர் கண்ணுக்கு தெரியுதாங்க ராஜா கனிக்கு. பார்த்துட்டு இவர் கண்டுக்காமையே போயிட்டு இருந்திருக்கிறாரு. கண்டுக்காமையே போனதும், ராஜா கனி என்னப்பா பார்த்தும் பார்க்காத மாதிரி போற அப்படிங்கிற மாதிரி ஒரு குரலாங்க. இந்த குரலை இதுக்கு முன்னாடி அவர் கேட்டிருக்கிறாரு. இறந்து போன அவரோட ஃப்ரெண்டோட தாத்தா ஒருத்தராம், அவரோட வயசாங்க. அவர் மட்டும்தான் அவரை ராஜா கனின்னு கூப்பிடுவாராம். அப்போது அவர் ஆல்ரெடி இறந்துட்டாருங்கிறது இந்த ராஜா கனிக்கு தெரியும். அதனால என்ன பண்ணுறாருன்னா, பயத்தில் திரும்பியே பார்க்கலையாம். அவர் பாட்டுக்கு விறுவிறுன்னு நடந்தவர் ஒரு கட்டத்துக்கு மேலே ஓட ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஓடி போய் அவரோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கிறாருங்க. ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த கிணத்து மேலே யாருமே கிடையாதாங்க. இவருக்கு ஒரு மாதிரி பக்குன்னு தூக்கி போட்டுருக்குதுங்க. எப்படி இருக்கும் அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு இந்த வாய்ஸ் அவங்க இறந்து போன ஃப்ரெண்டோட தாத்தாவோட வாய்ஸு. அது மட்டும் இல்லாமல் அந்த கிணத்து மேலே இந்த காரியம் பண்ணுறது எல்லாமே அங்கே தான் பண்ணுறனால அங்கே ஏதோ அமானுஷங்களாம் சுற்றிட்டு இருக்குன்னு ஆல்ரெடி ஒரு பேச்சுவார்த்தையும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும் பட்சத்தில் நான் பார்த்ததுக்கப்புறமா, இவருக்கு இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா அடுத்தடுத்து ஒரு வருஷத்துக்கு நிறைய பேருக்கு இதே மாதிரி தொடர்ந்து இருக்குதுங்க. வேற வேற ஆட்கள்
இறந்து போன ஆட்கள்லாம் வந்து அங்கே உட்கார்றதாகவும் அவங்கக்கிட்ட பேசுகிறதாகவும் ஒரு மித்து இருந்திருக்குதுங்க. மித்துன்னு சொல்ல முடியாது, அவர் அழுத்தியே சொல்லியிருக்கிறார். இப்போது அந்த கிணறு இருக்கிற இடத்துல ஒரு அம்மனோட கோயில் வந்துருச்சுப்பா, அம்மனோட கோயில் வந்ததுக்கு அப்புறமா அடங்குன்னு பார்த்தா அப்பப்போ இந்த அமாவாசை ராத்திரி அன்னைக்கு இந்த கழிச்சு போடுறது இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்றாங்க. இதெல்லாம் பண்ணியே அந்த ஏரியாவில் யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குது. இப்போ நீ சொன்னது உண்மைதான், நீ பார்த்தது உண்மையான ஒரு உருவம் தான், அதுவுமே மண்ணெண்ணை ஊற்றி எரிஞ்சு போன ஒருத்தரோட பாடியாங்க. அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, வீட்டில் சண்டைன்னு சொல்லிட்டு மண்ணெண்ணையை ஊற்றிக்கிட்டு கொளுத்திக்கிட்டு ரோட்டில் ஓடி இருக்கிறார். அந்த நடு வீதியில் இவர் பார்த்தார் இல்லையா, 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு 2வது தெருவில் அந்த நடு வீதியில் நடு ரோட்டில் எரிஞ்சு இறந்துட்டாராங்க ஒருத்தர். அவரோட ஆத்மா அங்கே தான் சுற்றிட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு பேச்சும் அடிபட்டு இருக்கு. அப்போ அவரை தான் இவர் பார்த்துருக்கிறாரா? அவர் சரியான குடிகாரரு, அது போக ரொம்ப ஸ்மோக் பண்ணுறவராங்க. அவரோட ஆத்மா ஆனந்த இன்னுமே பின்தொடருதா? அந்த ஆத்மாவை தான் இவர் மொட்டை மாடியில் பார்த்தாரா? இப்படி பல கேள்விகள் வருது ஆனந்துக்குள்ள. இருந்தாலும் இது எல்லாத்தையும் மறந்துட்டு நீ பாட்டுக்கு பாசிட்டிவ் திங்ஸ் மட்டும் வைடா, நீ பாசிட்டிவாக போயிட்டே இரு, எதை பார்த்தும் பயப்படாத, பயந்தாதான் அது நம்மளை வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆக்கிரமிக்கும், இதை நான் பர்சனலாக உணர்ந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாருங்க அவரோட ஃப்ரெண்டோட அப்பா ராஜாக்கனி. இப்போது இவருக்கு ஒரு தெளிவு கிடச்சிருச்சு, இவர் பார்த்தது உண்மைதான், இதுக்கப்புறமா நம்ம கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அன்டைமில் அவர் வெளியே போகிறதே கிடையாதாங்க. ஒருவேளை வெளியே போனால் கூட அவங்க பாட்டி சொன்ன மாதிரி ஒன்று கறிக்கட்டை வச்சுப்பாராம், அப்படி இல்லையா வெள்ளை கலரில் எதனா ஒரு பொருள் வாங்க போனால் அந்த மிளகா, அதாவது அந்த சில்லி வந்து கையில் வச்சுப்பாராங்க. இப்போ வரைக்கும் அவருக்கு அடுத்து எந்த அமானுஷங்களையும் பார்த்தது கிடையாதான், ஆனால் நிறைய கேள்விப்பட்டுட்டு இருக்கிறாரு இப்போ வரைக்கும் அவங்களோட ஏரியாவில். நீங்களும் இந்த மாதிரி எதனா ஆத்மாக்களை பார்த்துருக்கீங்க, இல்லை உங்களுக்கு எதனா ஒரு சம்பவம் நடந்திருக்குது அப்படின்னா என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல், மிஸ்டர் பிரபாகரன் இந்த 2 இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு வந்து இன்பாக்ஸ் பண்ணுங்கள் உங்களோட ஸ்டோரியை. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க நெக்ஸ்ட் ஸ்டோரிக்கு போகலாம். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி ஒரு சின்ன ஸ்டோரி தாங்க, ஆனால் பயங்கரமாக இருக்கும். மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற கள்ளிக்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் நடந்த, அதாவது இந்த கள்ளிக்குடிங்கிற ஊருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தில் நடந்த ஒரு உண்மை கதைங்க. எனக்கு இதை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ண பொண்ணோட பேர் அபிநயா. அந்த பொண்ணு அவங்களோட அக்காவுக்கு நடந்த ஒரு கதையை தான் எனக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா, அவங்க அக்காவுக்கு வந்து ரொம்பவே பயந்த கொள்ளாராங்க, எங்கேயுமே போக மாட்டாங்களாம், மோஸ்ட்லி எங்கேயுமே வெளியே போக மாட்டாங்களாம். இந்த விறகு வெட்டுறது, அப்புறம் இந்த குச்சிலாம் எடுத்துகிட்டு வருவாங்க, இந்த பொங்கப்பானை குச்சிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர்றது தான் அவங்களோட வேலையாங்க. அதுக்கு தனியாக ஆட்கள்லாம் இருப்பாங்களாம், அவங்க கூட போகிறது. இது போக இந்த தீப்பெட்டி ஓட்டுறது, இந்த மாஸ்க்லாம் போடுவோம் இல்லையா சின்ன வயசில், அதெல்லாம் வந்து கெட்டுறது, இந்த மாதிரி சிறு தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்களாங்க. அவங்க அக்கா படிக்கலை, 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாங்க. தங்கச்சி படிச்சுட்டு இருக்கிறாங்க. தங்கச்சி அபிநயா தான் நமக்கு இந்த கதையை அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அவங்களோட அக்கா துர்கா படிப்பு வராமல், அதாவது படிப்பு வராமல் நிப்பாட்டலை, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு சோர்ஸ் இல்லைங்க. ஏன்னா அவங்களோட அப்பாவும் அம்மாவும் இறந்துடுறாங்க. மாமா அத்தை வீட்டில் தான் அவங்க வளர்ந்துட்டு வராங்க 2 பொண்ணுங்களுமே. துர்கா தன்னால் படிக்க முடியலனாலும் தன்னோட தங்கச்சி அபிநயா வந்து படிக்க வைக்கிறாங்க வேலைக்கு போய். இப்போது இவங்களுக்கு பயந்த சுபாவம் இருக்கிற காரணத்தினால ஈவினிங் 6 மணிக்கு மேலே வெளியே போக மாட்டாங்களாங்க. ஒரு நாள் என்ன ஆயிருக்குதுன்னா, அவங்களில் ஒரு அக்கா வந்து ரொம்பவே ஒரு மாதிரி அப்நார்மலாக பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க. விறகு எடுக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க ஒரு இடத்துக்கு. எப்பயுமே அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்களாம். அந்த விறகு எடுக்க போகிற இடத்துல இவங்க கூட வர அக்கா, துர்காவுக்கு கூட வர அக்கா ஒருத்தவங்க ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. சைக்கிளில் தான் வச்சு உருட்டிட்டு வருவாங்களாங்க. ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. அக்கா ஏன்க்கா சிரிக்கிற, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்களாம், தலையில் வச்சுட்டு தான் போவாங்களாம். இவங்களும் இந்த அக்காவும் மட்டும் தான் சைக்கிளில் வச்சுட்டு நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க. அது போக ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணுற அளவுக்கு எடுத்துகிட்டு வருவாங்களாங்க. தனியாக 2 பேரும் வரும்போது உச்சி வெயில் 12லேருந்து 1 மணிக்குள்ளே இந்த அக்கா பாட்டுக்கு ஒரு மாதிரி கக்கன்னு சிரிச்சுக்கிட்டே வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இவங்களோட ஊர் எல்லைக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா அந்த அக்கா நார்மல் ஆகிட்டாங்களாங்க. அந்த அக்கா சிரிச்சுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. கண்ணுலாம் ஒரு மாதிரி பிதுங்கி போய் பார்க்குறக்கே ஒரு மாதிரி கொடூரமாக இருந்திருக்குது. ஆனால் ஊர் எல்லைக்குள்ளே வரும்போது ஒரு கருப்பசாமி கோயில் இருக்குமாங்க அங்கனக்குள்ளே. அந்த கோயிலை தாண்டினதுக்கு அப்புறமா அந்த அக்கா நார்மலாக பிஹேவ் பண்ணியிருக்குது. இப்போ அந்த அக்கா கிட்ட துர்கா சொல்கிறாங்க, ஏன்க்கா சிரிச்ச, ஒரு மாதிரி நீ பிஹேவ் பண்ணக்கா, எனக்கு பயமாயிருச்சு, நான் அங்கேயே உன்னை விட்டுட்டு வந்துடலாம் தான் நினச்சேன், ஆனால் உன் குடும்பம் என் குடும்பம் ஒன்று தான், நான் உன்னை விட்டுட்டு வந்தேன்னா அது தப்பான விஷயம்னு சொல்லிட்டு தான் உன் கூடயே வந்தேன், ஆனால் நீ சிரிச்சுக்கிட்டே ஒரே இடத்துல நிற்கலை, என் கூடயே தான் வந்த, ஆனால் என்னை ஒரு மாதிரி பார்த்தக்கா, வித்தியாசமாக அமானுஷ்யமாக பார்த்துட்டு இருந்த, என்னடி சொல்கிற, நான் அப்படிலாம் பார்க்கவே இல்லை, லூஸு, எதனா உச்சி வெயிலில் உனக்கு எதனா கலங்கி இருக்குண்டி வாடின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்துட்டாங்களாங்க.
அன்னைக்கு ஈவினிங் 6 to 6:30 மணிக்குள்ளேயே அந்த அக்கா பக்கத்து வீடு தான், துர்காவுக்கு பக்கத்து வீடு தான். அங்கே ஒரு அலறல் சத்தம், என்னென்னமோ சவுண்டு கேட்குதுங்க. இந்த உடுக்கு அடிக்கிற சத்தம், என்னென்னமோ சவுண்டுலாம் கேட்குது. அவங்க கத்துறாங்களாம், ரொம்ப கத்துறாங்க அழுதுகிட்டே. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போய் பார்க்கலான்னு போகிறாங்க. ஆனால் பயம், 6 மணிக்கு மேலே வெளியே வர மாட்டாங்க. இன்றைக்கி தான் அந்த அக்கா வேற ஒரு மாதிரி அப்நார்மலாக பிஹேவ் பண்ணியிருக்குது. அவங்க தங்கச்சிக்கிட்ட கேட்குறாங்க, அபிநயா என்னாச்சு, ஏன் அவங்க கத்திக்கிட்டே இருக்கிறாங்க? அக்கா அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குதாங்க்கா. என்னம்மா சொல்கிற, ஏன் அப்படி சொல்கிற? இல்லை அவங்க ரொம்ப ஒரு மாதிரி அப்நார்மலாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களாம், அதனால தான் கோடாங்கியை கூட்டு வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்காரரு. இப்போது 6 மணிக்கு மேலே வெளியவே போகாதவங்க, மனசு கேட்காம கூடயே இருக்கிற அக்காங்கிறனால வெளியே போய் அவங்க வீட்டில் போய் பார்த்துருக்குறாங்க. போய் பார்த்தா அந்த அக்கா ஒரு மாதிரி தலைகீழ நிற்கிதாங்க. அதாவது இந்த யோகாசனத்தில் ஒரு 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 ஆசனம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு மாதிரி அப்நார்மலாக நிற்கிறாங்களாம். நின்றுக்கிட்டு இருந்தவங்க டக்குன்னு இவங்க உள்ளே வந்த உடனேயுமே டக்குன்னு கீழே உட்காந்து முடியை விளக்கி விட்டுட்டு இவங்கள பார்த்துருக்குறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. எதனால இவங்கள பார்க்கணும்? பார்த்துட்டு மத்தியானம் சிரிச்சாங்க இல்லையா, ஒரு மாதிரி அமானுஷமாக சிரிச்சாங்க இல்லையா, அதே மாதிரியே மாடுலேஷன் மாறாமல் சிரிச்சிருக்கிறாங்க. சிரிச்சது மட்டும் இல்லாமல் முறைச்சிக்கிட்டு கத்திக்கிட்டே வந்திருக்கிறாங்க. உன்னை விடமாட்டேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடி வந்திருக்கிறாங்க. அவங்கள அவங்களோட வீட்டுக்காரரும் அவங்களோட வீட்டுக்காரரோட அக்காவும் 2 பேர் சேர்ந்து பிடிச்சு உட்கார வச்சிருக்கிறாங்க அந்த அக்காவை. துர்காவுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குதுங்க. இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு பழக்கமே கிடையாதுங்கிறனால அபிநயா வந்து கூட்டு போயிடுறாங்க. துர்காவுக்கு அன்னைக்கு நைட்டு முழுக்க தூக்கமே இல்லையாங்க. ஏன்னா இதுலேயே இருந்திருக்கிறாங்க. அந்த அக்கா இந்த மாதிரி அப்நார்மலாக பிஹேவ் பண்ணது ஒன்று, எதனால் அந்த அக்கா இவங்க மேலே கோவப்படணும், ஒன்றுமே புரியாமல் அன்றைக்கி நைட்டு முழுக்க தூக்கம் இல்லாமல் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணி இங்கிட்ட அங்கிட்ட உருண்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட வீடோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, அது ஒரு ஓட்டு வீடு தான். அவங்களோட வீடு ஒரு ஓட்டு வீடு தான். பின்னாடி யாருனாச்சும் நடந்து வந்தாங்கன்னா அந்த ஷேடோ வந்து ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குமாங்க, கம்பி ஜன்னல், அது வழியாக தெரியுமா, வெளியே ஒரு மஞ்சள் கலர் லைட் எரியுமா. இவங்க படுத்திருக்காங்க இல்லையா துர்கா, இதுக்கு பக்கத்துலேயே தான் அந்த வெளிச்சம் தெரியுமாங்க. ஸோ இவங்க தூக்கம் வராமல் முழிச்சிருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க அந்த ஜன்னல் கிட்ட நிற்கிறாங்களாம். அவங்களோட ஷேடோ இவங்க மேலே விழுகுது, இவங்க வீட்டுக்குள்ளே விழுகுது. முடியெல்லாம் விரிச்சு போட்டு யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க. இவங்க அந்த ஷேடோவை பார்த்தோன்னையும் பயந்துடுறாங்க. நல்லா தெரியுது யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க. வெளியே வேற ஒரு கொலுசு சத்தம் வேற கேட்குது. வேணாம், இதுக்கு மேலே நம்ம வந்து முழிச்சிருந்தா அது ஆபத்து தான், தூங்கிடலான்னு சொல்லிட்டு கண்ணை மூணுனால அவங்களுக்கு தூக்கம் வரலையாங்க. அவங்கள மீறி ஆட்டோமேட்டிக்காக கண்ணு திறக்குதான். ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதே இடத்துல தான் அந்த உருவம் நிற்கிது. ஆனால் யாரோ ஒருத்தவங்க நடந்துகிட்டு இருக்கிறாங்க வெளியே. யாரோ ஒருத்தவங்க நடந்துகிட்டு இருந்தால் தான் உள்ள கொலுசு சத்தம் கேட்கும். அப்புறம் எப்படி அந்த உருவம் ஒரே இடத்துல நிற்கும்? இவங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க. அன்றைக்கி நைட்டு கண்ணை மூடி கருப்பசாமி நீ தாயா கூட காவல் காக்கணும்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு படுத்து தூங்கிட்டாங்களாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க எந்திரிச்சு பார்க்கும்போது பக்கத்து வீட்டில் சங்கு சத்தம். பார்த்தா அந்த அக்கா இறந்துட்டாங்களாம். அவங்க இறந்த டைம் நைட்டு, மிட் நைட்லேயே இறந்துட்டாங்களாம். என்ன டைம்லாம் தெரில, மிட் நைட்லேயே இறந்துட்டாங்க. அப்போது அவங்களோட ஆத்மா தான் இவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்துச்சா அந்த அன்டைமில்? இவங்களோட வீட்டுக்குள்ளே ஏன் வரலை? அதுக்கான காரணம் இவங்களுக்கே தெரியும். இவங்களோட அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க இல்லையா. இவங்க அப்பா வந்து காலகாலமாக அவங்க ஊரில் வந்து கருப்பசாமி வந்து ஆடுற ஒரு குடும்பமாங்க. ஸோ அந்த கருப்பசாமியோட அருவாள், பெரிய அருவாள், சாமியோட அவங்க குலசாமியோட அருவாள் இவங்களோட வீட்டுக்குள்ளே தான் இருக்குமா. அதனால் எந்த துஷ்ட சக்தியுமே முன்னாடி வாசல்லையும் சரி பின்னாடி வாசல்லையும் சரி வரவே வராதாங்க. அதனால தான் இவங்க 6 மணிக்கு மேலே வெளியேவும் போக மாட்டாங்களாம். இவங்க வீடு சேஃபுங்கிறது இவங்களுக்கே தெரியும். அதனால தான் நைட்டு வந்து அந்த உருவமே இவங்கள வெளியே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்குது. இவங்க ஒரு வழியாக அதுலேருந்து தப்பிச்சு படுத்து தூங்கிட்டாங்க இவங்கள அறியாமலே. பக்கத்து வீட்டு அக்கா எப்போ இறந்தாங்களோ அன்னைக்கு இருந்து அடுத்த 1 வாரத்துக்கு தொடர்ந்து இவங்களோட கனவுல கெட்ட கனவாக தாங்க வந்துட்டு இருந்திருக்குது. வெளியூருக்கு போய் தான் இந்த விறகு வாங்கிட்டு வர்றது இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அந்த மாதிரி போகும்போதெல்லாம் இவங்களை யாரோ ஒருத்தவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குமாங்க. கரெக்டாக அந்த கருப்பசாமி கோயிலை தாண்டும் போது அந்த உணர்வு போயிருமா. அது ஏங்கிறது துர்காவுக்கு புரியவே புரியாதான். அபிநயா கிட்ட மட்டும்தான் சொல்லுவாங்களாம், அத்தை மாமா கிட்ட இதை பற்றி ஷேர் பண்ண மாட்டாங்களாம். அபிநயா சொல்லுவாங்களாம், அக்கா பயப்படாத, நான் வேணா உன் கூட வரட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லடி யாராச்சும் ஒருத்தர் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன், நீ அத்தை மாமா கிட்டலாம் சொல்லாத, அது மாதிரி நீயும் பயப்படாத, கருப்பையா நம்ம கூட தான் இருக்கிறாரு, அவர் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாங்களாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, துர்கா வீட்டுக்கு வரலைங்க. அந்த விறகு வாங்க போனவங்க வீட்டுக்கு வரலை. இவங்க அக்கம் பக்கத்துலலாம் போய் அபிநயா விசாரிக்கிறாங்க. எல்லாருமே ஒன்றா தான் வந்தோம், அவள் வரலையா, இன்னும் வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு அபிநயாவும் அவங்க மாமா அவங்களோட அத்தை எல்லாருமே போய் பார்க்கும்போது, ஆட்டோ பிடிச்சி போய் பார்க்குறாங்க.
ஒரு காடு மாதிரியான பகுதியாங்க. அதை தாண்டி தான் வரணுமா அவங்க மெயின் ரோட்டு பைபாஸில் ஏறுறதுக்கு. அந்த காட்டு பகுதியில் தான் இவங்க சொன்னாங்க இல்லையா, அமானுஷ்யமாக அவங்க அப்நார்மலாக சிரிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னு கூட வந்த அக்கா, அந்த இடத்துல மயக்கம் போட்டு கிடக்குறாங்களாங்க. எனக்கு இப்போவும் ஒரு மாதிரி புல்லரிக்குதுங்க. இது உண்மையா பொய்யான்னு தெரில. ஆனால் அவங்க சொன்னது துர்கா மயக்கம் மட்டும் போட்டு கிடக்கலங்க, அவங்க மேலே இறந்தவங்களுக்கு மேலே அடுக்கி வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா, இந்த கட்டையெல்லாம் அடுக்கி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க கொண்டு வந்த விறகு கட்டையை மேலே யாரும் அடுக்கி வச்சிருக்கிறாங்களாம். இவங்க ஒருவேளை போகலைன்னா அங்கே என்ன வேணாலும் நடந்திருக்குமோங்கிற மாதிரி அவங்களோட அத்தைக்கும் மாமாவுக்கும் ஒரு மாதிரி பதறி இருக்குதுங்க. ஏன்னா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, ஓகே, வெயிலுக்கு மயக்கம் போட்டு விழுகிறதெல்லாம் காமனான விஷயம்தான். ஆனால் எப்படி மேலே கட்டையை அடுக்கி வைப்பாங்க? யார் அடுக்கி வைப்பா? அங்கே யாருமே கிடையாது. ஒன்றுமே புரியலையாங்க. இப்போது அவங்களோட மாமாவும் அத்தையும் சேர்ந்து அவங்கள தூக்கிட்டு வந்துடுறாங்க ஆட்டோவில். அவங்க 2 நாளாக ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க துர்கா. நைட்டு தூங்கும் போதெல்லாம் அலறி அடித்து எந்திரிக்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி எதையோ பார்த்து பயப்படுறது, அந்த ஜன்னல் கிட்ட தான் நிற்கிறாங்க, அவங்க இன்னும் போகலை, அவங்க என் உயிரை கேட்குறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழம்ப ஆரம்பிக்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாங்களாங்க. இப்போது கருப்பையா அவங்களோட குலசாமி கோயிலுக்கு கூட்டு போகிறாங்க. அவங்க மாமாவுக்கு சாமி வருது, கருப்பசாமி இறங்குறாரு. கருப்பசாமி அருள் வந்து அவர் சொல்லும்போது இந்த அக்காவோட ஆத்மா தான் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க இவங்க குடும்பத்தோட. அந்த அக்காவோட ஆத்மா எதனால் சாந்தி அடையலை, என்னதான் பிரச்சனை, இந்த பொண்ணை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்குறாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சான் அந்த விஷயத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு. பர்சனலாக சொல்ல முடியாது ப்ரோ, ரொம்ப ஆழமாக சொல்ல முடியாது இதை பற்றி, ஆனால் நாங்கள் அதுலேருந்து வெளியே வந்துட்டோம். ஆனால் அக்கா வந்து ரொம்ப உடஞ்சிட்டா, அவங்க வந்து கொஞ்சம் வெயிட்டு அதிகமாகவே இருப்பாங்களாம், கொஞ்சம் குண்டாகவே இருப்பாங்களாம், அழகாக இருப்பாங்களாம். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவங்க ரொம்ப மெலிஞ்சி ஆளே ஒரு மாதிரி உடஞ்சி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாங்களாம், சாக கிடந்தாங்களாங்க. இருந்தாலும் அவங்களோட கருப்பசாமி கருப்பையா வந்து காப்பாற்றிட்டாரு. எங்கள் ஐயா மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான், அன்றைக்கி என்ன வேணாலும் நடந்திருக்கும் எங்கள் அக்காவுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதோட 2வது ஸ்டோரி முடியுதுங்க. அவங்க சொன்னதை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். நான் முன்னாடியே சொன்னேன், இது ஒரு சின்ன ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி உச்சி வெயிலில் நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போய் மாட்டியிருந்தீங்க, என்னோடய ஃப்ரெண்டுக்கு இல்லை என்னோட கூட பிறந்தவங்களுக்குலாம் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா பிரபாகரன் அஃபிஷியல்ங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இதை விட ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். இவங்களோட ஏரியாவுக்கு வெளியே ஒரு கிணறு இருக்குமாங்க, இப்போ இல்லை. அந்த கிணறை இடிச்சிட்டு ஃபுல்லாக தரமட்டமாக்கிட்டு அந்த கிணற என்னப்பா ஏதோ சவுண்டு கேட்டுச்சு, அதான் கேட்டேன். அப்படியா, சேரை யாரோ ஆட்டினாங்கப்பா. ஆமாப்பா, இது ரெக்கார்ட் ஆச்சான்னு தெரில, பார்க்குறேன். சேரை நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோவேன், இப்போ யாரோ ஒருத்தவங்க இப்படி இப்படி ஆட்டினா இப்படி இருக்கும் லைட்டாக, அதை காற்றோட சேர்ந்து யாருன்னா இருந்தாங்கன்னா இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. பாருங்க, காட்டுறேன்.